வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பர்ஃப்யூம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு ஸ்டோரியே வராதுன்னு நினச்சேன். பட் கொஞ்சம் டைம் கிடைக்குது, அதனால தான் அப்படியே உட்காந்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கிரே, என்ன என்ன பார்க்க வராமா நீ பாட்டுக்கு அங்கே உன் தம்பியை தான் ஃபஸ்ட்டு போய் ஸ்கூல்லே போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்க. வீட்டுக்கு வரணும்னு தோணலையா அவனுக்கு? ஐயோ அப்படி இல்லை, சும்மா பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால தான். அத்தை, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கிரே எப்போ வீட்டுக்கு தான் வருவாள்ல, உங்களை பார்க்காம எப்படி இருக்க போகிறா அப்படின்னுட்டு அவங்க பேச. நீ சும்மாறா, உனக்காச்சும் தோணலையா? நான் நல்லா திட்டினேன் த. அம்மா எதுக்கானு உன் மூஞ்சி ஃபுல்லாக காயமாக இருக்குது. அது நான் சோத்தில் முட்டிக்கிட்டேன் தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை முறைச்சி பார்க்குறான். உனக்கு என்னடா காயம்? நான் வந்து தரையில் முட்டிக்கிட்டேம்மா. தரையில் முட்டிக்கிட்டியா? என்ன கிரே, என்ன ஆச்சு ரெண்டு பேத்துக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தா, வாங்க வீட்டுக்குள்ளே போய் பேசலாம். இப்படியே உட்கார வைக்க போகிறீங்களா? சாரி சாரிப்பா, வா வா உள்ள வா. ஏய் யோன், எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் ஆன்ட்டி. நீங்கள்? எனக்கு என்ன குறைச்ச? இவங்களோட ரொம்ப ரோதனையாக இருக்கேன், வா உள்ள அப்படின்னு சொல்ல. ஸோ யோன் அப்படியே சிரிச்சுட்டே வரா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் உள்ள போனா கிரே ஏதாச்சும் சொல்லிட்டு அவங்க ஹர்ட் பண்ணிட்டானா என்ன பண்ணுறதா? கிரே நீ வேண்டாம், நீ உட்காரியோன். இல்லை கிரே, நானும் வரேன், எனக்கு தெரிஞ்சதா நானும் சொல்கிறேனே, ப்ளீஸ் வரேன் கிரே அப்படின்னு சொல்ல. ஸோ கிரே எதுவுமே சொல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ யூன் வருதுன்னா நானும் வருவேன். டே உட்கார்றா. டே அவங்க பாட்டுக்கா உள்ளே போக. ஸோ கிரே அப்படியே வரேன். அக்கா இதெல்லாம் நியாயமே இல்லைக்கா. என்ன எப்போ பார்த்தாலும் என்னையை மட்டும் தனியாக டீலில் விட்டு நீங்கள் 3 பேர் உட்காந்து கூடி பேச போகிறீங்களா? ஜிமின் அப்படியே கண்ணை மூடிட்டு திட்டிகிட்டு இருக்கான். கிரேவோ இவனும் ஜிமினை கண்டுக்கவே இல்லை. அவங்க வாட்டுக்கு அப்படியே பின்னாடி போயிடுறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா யாருமே காணா. என்னம்மா யாரையுமே காணா? நீ கண்ணை மூணோடனே அவங்க 2 பேரும் போயிட்டாங்கடா. மகனே போ, போய் குழி, வந்தோடனே உட்காந்து கதை பேச உட்கார்றான் போடா முத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்படியே விரட்டி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே அவங்க டேங் சைட் பார்த்தா, ஸோ டேங் அப்படியே கிரேவே பார்த்துட்டே இருக்கான். சின்னக்கா எதுக்காண்டி என்னை பார்க்க வந்திருக்கா? வீட்டுக்கு கூட வராமல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே என்னை பார்க்க வந்திருக்கேனா? உன்னை யாரோ பயமுறுத்திருக்காங்களா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்று ரொம்ப நாள் ஆச்சுலாம் மிஸ் பண்ணி. அக்கா எனக்கு தெரியும், என்கிட்ட மறைக்காத. அந்த பர்ஃப்யூம் அவனை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணானா? அவனை பற்றின ஏதாச்சும் ஒரு க்ளோ கிடச்சிச்சா? ஆமாம் கிடச்சிச்சு. எனக்கு ஒன்று நினச்சிதான் ரொம்ப பயமாக இருக்கு. என்ன நினச்சி கூட எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவன் உன்னை கொல்ல போகிறேன்னு எனக்கே லெட்டர் போட்டிருக்கான். ஸோ உங்கள்கிட்ட உங்க அப்படி வெறி ஆகிட்டுருக்குத. எதுக்காண்டி கொல்ல போகிறேன்னா கொண்டு தொலைய வேண்டியதானே? எதுக்கு இப்படி ஒன்றை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான்? ஸோ இவனு அப்படியே பக்கத்தில் வரா. இங்கே பாட்டு, எதுக்காண்டி இந்த மாதிரி கோவப்பட்டுட்ருக்க? கோவப்படாத டேம். இவன் எதுக்காண்டி இப்படி கொலை பண்ணுறான்னு எனக்கு தெரிய மாட்டேன்டுது. நம்ம அம்மாவை ஏன் கொலை பண்ணுறான்? இப்போது எனக்கு ஒரு டெத் பாக்ஸில் ஒரு பர்சனோட பாடி அமுச்சு விட்ருக்கான். என்ன ஒரு பர்சனா? யார்? அது ஒரு பொண்ணு. அது டீட்டெயில் இன்னும் எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் அவளையும் கொண்டு அமுச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பார்க்க எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 23 அந்த மாதிரி இருக்குண்டா. ஏன்னா 23? சுட்டி அவங்க அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்கு. என்னாச்சு? அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? இல்லைக்கா. எதுக்காண்டி பயப்படுற? அதான். ஸோ யூனிக்கு இப்போது ஒரு கால் வருது. அவள் அப்படியே அட்டன் பண்ணுறா. யூன் டாப்ஸி ரிப்போர்ட்டை பற்றி பேசணும். கிரே இருக்காங்களா? அவங்க ஃபோனே எடுக்கல. டாப்ஸி ரிப்போர்ட் பற்றியா? கிரே ஃபோனு கூட. அக்கா நானுமே கேட்கணும். சரிடா சொல்லுங்கள். மேடம், அந்த பொண்ணு பேரை ரியா. ரியாவா?
யார் அது? ஸோ உங்கள்கிட்ட அவங்க அப்படி அமைதியாக ஒரு மாதிரி பயத்தோட பார்க்குறான். ஸோ உங்கள் கிரேவை தான் அப்படி திரும்பி பார்க்குறான். கிரேவோட கண்ணு ஒரு மாதிரி கலங்குற மாதிரி இருக்கு. அக்கா, நீ நீ ஓகேவா? சொல்லுங்க, அவளுக்கு என்னாச்சு? எப்படி கொலை பண்ணாங்க? இது வரைக்கும் நான் கிரேவோட கண்ணு கலங்கி நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ அவளுக்கு கண்ணு கலங்குதுண்ணா. அந்த பொண்ணு யாரு? யாரு ரியா? ஹலோ ரியா, எப்படி இருக்க? ரொம்ப கத்தாத, கை கால்லாம் வலிக்க போத. கட்டி போட்டிருக்கேல்ல, நகராம இரு. நீ நகர நகர உனக்கு தான் ரொம்ப வலிக்கும். அவ்வளோ சீக்கிரம் நான் கட்டியிருக்கிறத அவுக்க முடியாது. ஆமாம், என்னை பற்றி உனக்கு தெரியுமா? என்னோட பேர் ஜங்குக். சாகிறப்போ என்னை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் இங்கே தான் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு ஒன்று ஒரு வருஷம் கழிச்சு தான் உன்னோட கிரே கிட்ட போகுது. அங்கே ரியா அப்படியே ஒரு மாதிரி திணறிட்டே இருக்கா. அவளோட கண்ணையும் அப்படியே கட்டி போட்டிருக்கான். வாயை அப்படியே டேப் வச்சு ஒட்டி ஒரு ஸ்டூலில் தான் அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கான். பக்கத்து வீட்டில் இருந்தே சீக்ரெட்டாக இருந்து லவ் பண்ணுறீங்க. ரொம்ப பாவமாக இருக்கு உங்களை பார்க்குறப்போ. ஆனால் நீ உன்னையவே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆள் ஒன்று நினச்சி ஃபீல் பண்ணுவா. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ நீ யாருன்னே அவளுக்கு தெரியாது. ஆனால் அட்டாப்சி ரிப்போர்ட் வரப்போ கண்டிப்பாக அழுவா. சே, அதை பார்க்க தான் நாங்கள் இருக்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவள் பேரை டேட்டு குத்திருக்கல, எரிச்சிடலாமா? ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. ஸோ உங்கள் ஜங்குக்கு வந்து ஒரு லைட்டான ஒரு பர்னர் லைட்டர் வச்சுருக்கான். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அங்கே ரியாவோட கையிலே அப்படியே பர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அவள் அப்படியே கத்துறா கடந்த. ஸோ ஜங்குக்கு அப்படியே அங்கே வாயில் இருக்க டேப் அப்படியே இழுக்கிறா. நீ யார்? எதுக்காண்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? அங்கே அங்கே கிரேவை கஷ்டப்படுத்திருக்க. என்ன எதுக்காண்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? கிரேவை எதுவும் பண்ணாத. என்கிட்ட என்ன வேணுமோ அதை எடுத்துக்க. ஆனால் கிரே பாவம், அவள் ஆல்ரெடி ஃபேமிலியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா. ஏய், இதெல்லாம் எனக்கு தெரியும். சும்மா முதல்ல இருந்து என்கிட்ட இந்த டைலாக் பேசி நீயும் தப்பிக்காத. கிரேவை ரொம்ப நல்லவன்ற மாதிரியே பண்ணாத, சரியா? நல்லவளாக இருந்தாலும் கெட்டது பண்ணுறது நல்ல விஷயம் தானே? சொல்லு பார்ப்போம், நீ நினைக்கிற அளவுக்கு கிரே நல்லவளா? சொங்க சொங்குக்கு வந்து அப்படி கண்ணில் இருக்கிற கட்டையுமே அப்படி கலட்டுறான். நீ நீ யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் எதுக்காண்டி நீ கிரேவை பாயிண்ட் பண்ணுற? அதெல்லாம் சொன்னால் சுவாரஸ்யம் கம்மியாயிடாது. எனக்கு 2 விஷயம் பிடிக்காது. கத்துறது, என்கிட்ட கொஸ்டின் கேட்குறது பிடிக்காது. அவன் கையில் வந்து அந்த பென் வச்சுருப்பான். அதை அப்படியே எடுத்து ஷோல்டர்லேயே நல்லா டீப்பாக இறக்கிடுறான். ஸோ அவள் அப்படியே கத்துறா கடந்து. ஏய், இது கத்தாதன்னு சொல்லி தானே குத்துனேன். திரும்ப கத்திட்டே இருந்தா அப்போ திரும்பவும் உனக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு பெண் எடுத்து அப்படியே கையில் 2 இறக்குறான். அவ்வளோதான் அவன் கத்துறா. உனக்கு வலியை பொறுத்துக்கவே தெரியாதா? எதுக்காண்டி இப்படி கத்திட்டே இருக்க? எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இன்னொரு பெண் எடுத்து அப்படியே இன்னொரு கையில் அப்படியே ஒரு இறக்குறான். நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காண்டி நீ என்னையும் எப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்தை தவிர, நீ சாகிறது, அது எனக்கு வேணும். அதுக்கப்புறமா எனக்கு உங்ககிட்ட இருந்த யூஸ் இல்லை, புரியுதா? சித்திர அது ஒரேடியாக சாகடிக்க வேண்டியதானே? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னா என்னால் முடியல. ப்ளீஸ் தயவு செய்து என்ன சாகடிச்சிரு. கிரே உன்னை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக வேணாமா? எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அவளுக்கு பண்ணி கொடுக்க போகிறேன். இப்படி சிம்பிளாக உன்னை கத்தியால் குத்தி சாகடிக்கிறதுல என்ன இருக்கு சொல்ல? அதான் டீப்பாக எல்லாத்தையும் பண்ணுறேன்.
எனக்கு எல்லாம் இந்த மாதிரி பண்ண ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்னரை எடுத்து ரியாவோட ஃபேஸில் அப்படியே அதை பேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவன் நெக்கில் இருந்து அப்படியே அவன் மவுத்து ஜா லைன் வரையும் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஃபயர் பண்ண ஆரம்பிக்க அவள் அப்படி கத்துன்னு கத்திட்டு இருக்கா. இனிமேல் நீ கத்தாமல் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவளுக்கு அவ்வளோ எரியுது, கண்ணெல்லாம் அப்படி தனியாக வந்து கலங்கிட்டு இருக்க. ஸோ ஜங்குக்கு அப்படி அவளோட கண்ணிலேயே 2 பெண் அப்படி டபக்குன்னு இறக்கிறான். அவ்வளோ டீப்பாக அவள் அப்படியே கத்துறா. ஸோ ஒரு விதமான உயிர் வந்து பாதி போகியும் போகாமல் அப்படி ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நடுவில் நின்றுட்டுருக்குது. ஸோ அவளுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி பயத்தோட அங்கே அந்த வலியும் அவளால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கா. கிரே, என்ன போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கலான்ற ஐடியாவில் இருக்கியா? உன்னை தேடி நான் எப்போவுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வரணுமா? என்னை தேடி ஒரு தாட்டியாச்சும் வீட்டுக்கு வந்திருக்கியா? நான் ஒருத்தர் இருக்கேன்னு உனக்கு நினைப்பே இல்லையாடி? ஏய், இது போலீஸ் ஸ்டேஷன், எதுக்கா நீங்கள் வந்திருக்கா? இங்கே பார், இந்த மாதிரிலாம் ரகடாக வந்து பேசினேன்னா என்னோட டோன் மாறிடும் நினச்சிட்ருக்கியா? அதெல்லாம் முடியாது. நான் ஒரு ஆள், ஆனால் என் மேலே கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே இருக்க மாட்டேன்டுது. எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் காணாமல் போவேன், அப்போ நீ என்னை தேடி வருவேல, அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏய் என்னடி, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் ஒர்க்கு பிஸி, அதான் உன்னை கண்டுக்காமல் இருக்கேன். ஒன்று மறந்துட வேணாம். என்னதான் நான் ஒர்க்கில் இருந்தாலும் என் கூட எப்போ நினப்பில் இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தாண்டி அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே ரியாவை ஆஃப் பண்ணியிருப்பா. ஸோ அதை அப்படியே அங்கே ரியா சாகிறதுக்கு முன்னாடி அந்த மெமரிஸ் ஃபுல்லாக அப்படியே வந்துகிட்டே இருக்கா. இப்போ ஜங்கு கரெக்டாக 2 பென் எடுத்து அப்படியே நெக்கில் 2 சைடையும் அப்படியே சொருகிடுறான். அப்படியே அங்கே ரியா இறந்து போயிடுறா. ஸோ அதுக்கப்புறமா ஃபேஸ் எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக லைட்டாக கொஞ்சம் பேர்ன் பண்ணி விட்ருப்பான். அந்த பொண்ணு இறந்து 1 வருஷம் ஆச்சு, ஆனால் நல்லா பதப்படுத்தி வச்சுருக்காங்க. ஃபேஸ் பார்த்து கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு தான் அதை எரிச்சிருக்காங்க. ஆனால் மற்ற டீட்டெயில்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணுன்றதுக்காண்டி அதை நல்லா பதப்படுத்தி வச்சு கண்டுபிடிக்க விட்டுருக்காங்க. கிரே, கிரே இருக்கீங்களா? கேட்டுட்ருக்கீங்களா? கேட்டுட்டு தான் இருக்கேன். சரி சரி, நான் உங்களுக்கு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே காலை கட் பண்ணிடுறா. சரி, அவங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அக்கா கலாத ப்ளீஸ், அப்பா அம்மா இறந்ததுக்கே நீ அழுகாத ஒரு ஆள், இப்படி அழுகலாமா? அது வேறடா, இவ வேறடா. 1 வருஷமா இவ எங்கே இருக்கான்னு தேடி தேடி ரொம்ப பைத்தியமாக சுற்றிட்டேன். லாஸ்டில் பார்த்தா அவ இப்படி என் கண்ணுக்கு தெரியணுமா? யாரும் இல்லாத ஒரு பொண்ணு என்ன நம்பி மட்டும் எனக்காண்டி அங்கே இருந்தான் என்னோட ரியா. அங்கே இது சொன்ன உடனே அங்கே ஒரு மாதிரி இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. கிரேல் அப்பான்னதான் எனக்கு தெரியல, என்கிட்ட ஒரு தாட்டி கூட அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. என்னோட ரியாவை எனக்கே அடையாளம் தெரியாமல் பண்ணிட்டால, அவனை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். அக்கா கோவமாக இருக்கா, இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்காத, நீ படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கா. கிரே, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் அப்படி உள்ள வரான். இந்தாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸோ அதில் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ ஜங்குக் பேசுகிறது ஒரு மாதிரி வாய்ஸில் சேஞ்ச் பண்ணியிருப்பான். ஸோ அங்கே கொலை பண்ணுறப்போ ரியா எப்படி கெஞ்சினாலோ ஸோ அதை தான் அப்படி ஃபுல்லாக ப்ளே ஆகுது. ஸோ இதை கேட்க அங்கே கிரேக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்குதா. டேட்டியா, ஜங்குக் சார் வந்திருக்காரு. அவர் எதுக்கா நீங்கள் வந்தார்? அவரோட பொருளை ஏதோ நீ எடுத்துகிட்டு வந்துட்டியாமே. நானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஜங்குக்கு அப்படியே உள்ளே வரான். வந்த உடனே அவன் கிரேவை தான் பார்க்குறான். ஸோ அவங்க கிரே ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்து அழுதுட்டுருக்கிறது அவனுக்கு அதை பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா வேலை செய்து. சார், நான் என்ன எடுத்துகிட்டு வந்தேன்? என்னோட கீச்சன், ஓவியம் கீச்சன். எங்க சட்டியாவுக்கு அப்போ தான் ஹிட் ஆகுது. அதே நம்ம தானே எடுத்தோம். நான் ஒன்றும் எடுக்கல. எனக்கு தெரியும் அந்த பர்ஃப்யூம் மேலே உனக்கு ஒரு கண்ணா, அது உலகம்ன்றதை என்கிட்ட கொடுத்துரும்.
அது வந்து குடன்னு சொன்னேன். ஸோ உங்ககிட்ட அவங்களுமே வேகமாக ரூமை விட்டு வெளியே போய் கிச்சனை தான் எடுத்துகிட்டு வரான். ஸோ யோன் வந்து அப்படியே கிரே கிட்ட தான் நடந்து போகிறா. ஸோ இது எல்லாத்தையும் அங்கே ஜங்குக்கு ஒரு பார்வை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு போகிறான். ஜிம்மினிக்கு தான் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேன்டுது. சரி ஓகே, இதோட அந்த எபிசோட் முடிஞ்சா நெக்ஸ்ட் எபிசோட் அந்த ஷேடோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு ஸ்டோரி வருமான்னு தெரில, பட் பார்ப்போம். ஓகே, பை பாய்.